Salem Easy Samayal channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் குழம்பு. இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து எல்லாரும் வைக்கிற மாதிரி இல்ல, டிஃபரண்டா ரொம்ப டேஸ்டா செய்ய போறோம். அது எப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கத்திரிக்காய் சின்னதா இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோம், சிறிதளவு கொத்தமல்லி, அதே மாதிரி இங்க வரமிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து தேங்காய் தேவைக்கேற்ப உங்களுக்கு தேவைக்கேற்ப குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, இஞ்சி பூண்டு சிறிதளவு, இங்க பாருங்க வறுத்து அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இங்க வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம், மிளகு, வெந்தயம், இங்க சீரகம், அதுக்கு அப்புறம் கொஞ்சமா அரிசி, இதெல்லாம் தேவை. வாங்க எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை சேர்த்திக்கலாம். பாருங்க கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்திருந்தோம் இல்லையா, வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்தியாச்சு. சிறிதளவு அரிசி, கொஞ்சம் குழம்பு கெட்டி வரதுக்காக அரிசி, இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் விடாம வெறும் வாணல்ல வறுத்து அரைச்சிக்கணும். நல்லா கயமாறட்டும், அதுக்காக தீய விட்டுறக்கூடாது. பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுபட்டா போதும். நல்லா வறுபட்டதுமே ஒரு தனி பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இப்போ அதே வாணல்ல நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, டேஸ்டா இருக்கும். சிறிதளவு சின்ன வெங்காயம், சிறிதளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அந்த வெங்காயம் வணங்குறதுக்காக. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க, 2 தக்காளி அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கட்டும். கூடவே நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவைக்கேற்ப வரமிளகாய். நல்லா வணக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம நல்லா வணக்கிட்டு நான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம செலவெல்லாம் நைஸாக தேங்காய்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லை, தேங்காய், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருந்த செலவு எல்லாமே நைஸாக அரைச்சி இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த குழம்புக்கு தேவையான புளி கரைசல். இந்த குழம்புக்கு பழைய புளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு. நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இங்கே ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலை ஒன்று இருக்குது. அதை என்ன செய்யணும்னா, கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், 4ஆக வந்து பொளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ண எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தொடச்சிக்கோங்க. உள்ள சொத்தை இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் குழம்புக்கு நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நாளாக பொளந்துக்கலாம். எல்லா கத்திரிக்காவும் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காவை ரெடியாக இந்த மாதிரிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை பொரிச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க பார்த்து. கத்திரிக்காவை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எண்ணெய் மேலே தெரிச்சு விழுந்துற போது.
எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும், நல்ல கலரும் மாறணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணும், கலரும் இந்தளவுக்கு இருக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை. எல்லா கத்திரிக்காயும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த குழம்பு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், அந்த டேஸ்ட் அப்படியே வரும் நம்மளுக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். குழம்பு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, தேவைக்கேற்ப எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கலாம், இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டும். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மீன் மாதிரி இருக்குது பாருங்களா, ஆனால் இது வந்து மீன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருக்க மாதிரி சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. கத்திரிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. தூளுப்பு போடுறதை விட கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திக்கலாம். நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா வடிகட்டி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கோங்க. தேவைக்கேற்ப புளி கரைசல். நல்லா கலந்துக்கோங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வரணுமோ அந்த அளவுக்கு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அதனால் உப்பு காரம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. கம்மியாக இருந்தால் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசம் போகட்டும் குழம்புல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்ததால் ரொம்ப நேரம் வேகணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லாவே இப்போ வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம குழம்பு கெட்டி வரணும், பச்சை வாசம் போயிடணும். பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு மாதிரியே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக மீன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.